அச்சோ குழந்தைக்கு நான் டைப்பர் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன், அதெல்லாம் யூஸ் பண்ணாதாம்மா, அதெல்லாம் யூஸ் பண்ணால் ரேஷஸ் வரும், அப்புறம் வந்து நிறைய வந்து பிரச்சனைகள்லாம் வரும், அதனால அதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது சரியா அப்படின்னு வந்து நிறைய நிறைய பேர் நம்மக்கிட்ட சொல்கிறது வந்து நம்ம கேட்டுருப்போங்க. ஆனால் நமக்கு தான் தெரியும் குழந்தைக்கு டைப்பர் யூஸ் பண்ணாட்டி அவங்க கூட அதை தூக்க மாட்டாங்க அப்படின்றது. இது எல்லா மாம்ஸுமே இதை வந்து நம்ம வந்து ஹேண்டில் பண்ணிட்டு தான் இருக்கோம். இப்போ ஒரு குழந்தை வந்து டைப்பர் போட்டுச்சு அப்படின்னா வந்து ஐயோ போடாத 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 ரேஷஸ் வரும், அது வரும் இது வரும் அப்படிம்பாங்க. அதே குழந்தை டைப்பர் போடாமல் போய் ஒரு 10 நிமிஷம் குழந்தைய பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்களேன், ஐயோ வேண்டாம் வேண்டாம் போய் டைப்பர் போட்டுட்டு வா, என் மேலே பாத்ரூம் போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து நம்ம வந்து நிறையவே நம்ம வந்து இதை வந்து ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். இது வந்து காலங்காலமாக ஃபேஸ் பண்ணுற ஒன்றாவும் தான் இருக்குது. அதனால் நம்ம குழந்தைக்கு எது நல்லது எது கெட்டதுன்றது நம்ம பேரண்ட்ஸுக்கு நமக்கு தெரியும். அதனால் அட்வைஸ் பண்ணுறதை வந்து நம்ம கேட்கணுன்ற அவசியம் கிடையாது. நம்ம நீ ரொம்ப டைப்பர் யூஸ் பண்ணுங்கன்னு நான் சொல்ல மாட்டேன், ரொம்ப டைப்பர் யூஸ் பண்ணாதீங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். எந்தெந்த இடத்துல டைப்பர் யூஸ் பண்ணணுமோ அந்தந்த இடத்துல ப்ராப்பராக எந்த க்ரீம் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம டைப்பர் போடணுமோ அந்த க்ரீம் யூஸ் பண்ணிவிட்டு டைப்பர் போடுறது பேபிக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாகவும் அவங்களுக்கு கொஞ்சம் கான்ஃபிடெண்ட்டாக இருக்கும், மதர்ஸ்க்கும் வந்து கொஞ்சம் கான்ஃபிடெண்ட்டாக அவங்க ஒர்க்கை அவங்க பார்க்குறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால மற்றவங்க சொல்கிறது எதுவுமே கேட்காம உங்களுக்கு உங்கள் மனசுக்கு உங்கள் பேபிக்கு என்ன பண்ணணும்னு தோணுதோ நல்ல விஷயங்களை மட்டும் பகிர்வோம். தேங்க்யூ.